ஆணவ கொலைகள்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஹானர் ஹானர் டெத் ஹானர் மர்டர். இந்த கொலைகள் வந்து என்னைக்கா இருந்தாலும் தடுத்து தான் ஆகணும். அந்த விஷயங்கள் நம்ம ஒரு சமுதாயமாக மாற்றி ஆகணும். இப்போ இந்த நேரத்தில் அதாவது இப்போ ஒரு போலீஸோட வயலன்ஸ் இருக்குன்னா அந்த டைம் வேற. இப்போ மக்களுக்குள்ள கிளாஷ். விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியை வந்து உள்ளே எடுக்கிறது பற்றி ஆரம்பத்தில் மிகப்பெரிய பேச்சுவார்த்தை இருந்தது. அதுக்கான அழைப்பு விட்டது, வந்தது, போனது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இது உங்கள் கொள்கைக்கு உள்ள அடங்குவது தான் இந்த கட்சியோட. ஆனால் பாமகவை உள்ளே எடுக்கிறதுங்கிற ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருந்தேன். இதை அக்செப்ட் பண்ணாலே உங்கள் கொள்கைக்கு இல்லை, பாமக உள்ள எடுக்கணுன்ற டாக்லாம் யாருமே எடுக்கல. ஓகேங்களா? டிவிகே சைடில் அவங்க சேர்த்துக்க வேணான்றது விஜய் நடக்க வேண்டியது. என்ன பேசிக்கிறாங்க பரவாயில்ல, வேணான்னு பேசிக்கிறாங்க. பாமகக்குள்ள நடக்கக்கூடிய உட்கட்சிங்க தாண்டி அப்பா மகனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளவு இது டிஸ்டர்பிங் தான். அது உண்மையிலே ஓட் பேங்க் உடையுது. இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு நமக்கு வர வேண்டிய பணம் வந்தால் போதும் நினச்சி சேராரா, இல்லை அவரோட இதை ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரா? எவ்வளோ நடந்தாலும் சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளோ தூரம் வெடித்தாலும் சரி, மறுபடியும் அவர் கையில் தான், டாக்டர் ராம்தாஸ் ஐயா கையில் தான் போய் சேரும். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் பிரதர். அதாவது நீங்கள் செயலியை வெளியிட்டீங்க, நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு மூவ். அந்த மாநாடுக்கு அந்த மீட்டிங்க்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தான் வந்து கவின் அவர்கள் ஆணவ கொலை செய்யப்பட்டாங்க. எதனால் அதை பற்றி பேசவே இல்லை? அதை பற்றி பேசக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ பேசிக்கலாம். கட்சியிலேருந்து ஒரு ஸ்டாண்டாக வெளியே வந்திருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணுன்றது தான் என்னோட எண்ணமும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு 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 ஆணவ கொலைகள்ன்றது ஒரு சாதாரண விஷயம். ஒரு ஹானர் மர்டர். ஓகேங்களா? அந்த கொலைகள் வந்து என்னைக்கா இருந்தாலும் தடுத்து தான் ஆகணும். அந்த விஷயங்கள் நம்ம ஒரு சமுதாயமாக மாற்றி ஆகணும். இப்போ இந்த நேரத்தில் அதாவது இப்போ ஒரு போலீஸோட வயலன்ஸ் இருக்குன்னா அந்த டைம் வேற. இப்போ மக்களுக்குள்ள கிளாஷ். அடுத்து என்ன அப்படின்னா, இங்கே கூட்டணி அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி அப்படி நிலுவையிலேயே நகர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. அடுத்து வந்து இங்கே இப்போ என்ன தேமுதிகவும் கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற ஒரு டாக்குமே வந்தது. என்ன நடக்குது? இது ஏன் ரெண்டுமே நடக்குது? எதனால இதெல்லாம் நடக்குது? இல்லை, இப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா வந்து இவங்களை விஜயனா வச்சு இவங்கெல்லாம் வந்து தனக்கு ஆதாயம் தேடி டெஃபினட்டாக அதுதான் சொல்லலாம். அது ஆதாயம் தெரிவிக்கிறாங்க, அவங்களுக்கு பேர பலத்தை ஏற்றிக்கிறாங்க. ஓகேங்களா? நான் அப்படி தான் பார்க்குறேன். அதிமுக கிட்டேயும் தேமுக கிட்டேயும் வந்து ஒரு சின்ன உரசல் இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு எம்பி சீட்டுக்கான ஒரு உரசல் அங்கே ஆரம்பிச்சது. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஜனவரி அப்படின்ட்டு. ஆனால் போயிட்டு டிஎம்கே பார்க்குறது, கேப்டன் வந்து ஒரு காலத்தில் சேரவே மாட்டேன்னு சொல்லி முடிவாக இருந்த ஒருத்தங்கிட்ட போய் பார்க்குறது, அதுக்கப்புறம் நாங்கள் சேர்றோம்னு சொல்லியே நாங்கள் ஜனவரியில் தான் கூட்டணி அறிவிப்போம், மரியாதை நிமித்தமாக ஒரு உடல் இதை விசாரிக்கும். அதுவே ஒரு பாலிடிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மாமனார் பண்ணதா மருமகம் பண்ணதான்னு தெரியல. இந்த பாலிடிக்ஸை கொண்டு வந்து இது ஒரு கேவலமான பாலிடிக்ஸ். ஓகேங்களா? ஆரம்பத்தில் வந்து அவர் உடம்பு சரியில்லை, உண்மையிலே உடம்பு சரியில்லை அப்படின்னு எனக்கு மனசில் இருக்குது. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே இப்போ சரி நம்ம தப்பாக மைண்டில் வந்தாலும் வேண்டாம், உண்மையிலே உடம்பு சரியில்லாமல் இருப்பார், உடம்பு சரியே வரட்டும்ன்றதை நான் மனசை இது பண்ணிவிட்டேன். அந்த தாட்டில் இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பண்ணுற பாலிடிக்ஸ்லாம் பார்க்கும்போது இதெல்லாமே ஒரு ட்ராமாவான்ற ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா? ஒரு உடம்பு சரியில்லாதவங்களும் எத்தனை பேர் போய் பார்ப்பாங்க? அதிகபட்சம் ஃபோனில் ஒரு ஆறுதல் விசாரிப்பாங்க, இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் அப்பா பரவாயில்லையப்பா என்னப்பான்னு கேட்பாங்க. அது போகிறவங்களோட விருப்பத்தை பொறுத்தது. நேரில் போயிட்டு எல்லாரும் லைன் கட்டுன்னு போய் நிற்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் எடப்பாடி ஏன் போனாரா? போகல. ஓகேங்களா? இவங்க கூப்பிட்றாங்க, இவங்க கூப்பிடாமலாம் அவங்க போகல. ஓகேங்களா? அதுதான் மெயின் விஷயம். நான் அதுதான் அப்படிதான் பார்த்து விஜயோட ஓட்டை கலைக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட். டெஃபினட்டாக. ஓகே, நான் வந்து இதில் வந்து 2 ஆங்கிள் இருக்குது. டிஎம்கேவோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், இன்க்ரீஸ்டாக இருக்குன்ற மாதிரி மக்கள்கிட்ட காட்டணும். இத்தனை பேர் கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டிக்கிறது. ஏடிஎம்கே பக்கம் எந்த கூட்டணியும் போகக்கூடாதுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு பக்கம் வந்து விஜய் பக்கம் வந்து விஜய்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லா ஆப்ஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணுறோன்ற மாதிரி காட்டுறது.
ஓகே. இது 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 ஒரு ஆங்கிளா? இன்னொரு ஆங்கிள் என்ன தெரியுங்களா? திருமாவளவனா இருக்கட்டும், இவங்கள சிபிஎம், சிபிஐயா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாருமே டபுள் டிஜிட்ல நாங்க சீட்டு கேட்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ம். காங்கிரஸ் 60 சீட் எதிர்பார்த்தாங்க. ம். ஆல்ரெடி 25 இருந்தது. மத்தவங்கலாம் வந்து டபுள் டிஜிட்ல இருந்தது. அவங்களுக்கெல்லாம் குடுக்குற மெசேஜ். இப்ப நெறைய பேர் கூட்டணிக்கு வர மாரி இருக்கிறாங்க. நீங்க எதிர்பார்த்த மாரிலாம் கிடைக்காதுங்க. பழையபடி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். அப்படின்றது அவங்க இன்டைரக்ட்டா சொல்ல வர மெசேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் போய் பார்த்தாங்களா? ம். பார்த்துட்டு சி க இவர் தோழர் என்ன சொல்றாரு? நாங்க வந்து கவின் விஷயத்துக்காக போய் பார்க்க வந்தோம் அப்படின்னு. அவரு என்ன சொல்றாரு? என்ன நல்லா விசாரிச்சுட்டு போனதுக்கு நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ட்வீட் பண்றாரு. ம். ம். ஸோ அங்கே அது ஒரு 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 பொலிட்டிக்கல் கேமா விளையாடிட்டு இருக்காங்க. நலன் விசாரிக்க தாவேகாவோட கூட்டணி வகையில வந்து பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் இணையறதா ஒரு பெரிய டாக்கே இருந்துச்சுல்ல. எனக்கு நெறைய பேருக்கு அதுல விருப்பம் இல்ல. இல்ல அந்த டாக் எப்படி போயிட்டு இருக்கா? தாவேகா சைடுல எப்படி போயிட்டு இருக்கு? அக்செப்டன்ஸா இருக்கா? தாவேகா கிட்டலாம் இன்னும் அவங்க வந்து விஜயண்ணட்ட குடுத்துட்டாங்கங்க. விஜயண்ண தான் வந்து கூட்டணிலாம் முடிவு பண்றான்னு சொல்லியாச்சு. ம். அது எப்ப நடக்கும்னா, அவர் சுற்றுப்பயணம் போகும்போது தலைவர்கள பார்ப்பாங்க. கூட்டணின்னு முடிவு பண்ணி சுற்றுப்பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டணி ஷேரிங் இதெல்லாம் சுற்றுப்பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ம். சுற்றுப்பயணம் போகும்போது தலைவர்கள்லாம் பார்ப்பார். ஓகேங்களா? எல்லாரையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் அவைலபிளா இருக்காங்க. சில பேர் பார்க்கக்கூடாதுன்னு வேணும்னே வேற ஊருக்கு போறவங்கலாம் இருப்பாங்க. ம். ஓகேங்களா? அப்படி ஊர்ல இருந்து இவர் வரும்போது அந்த ஊர்ல இருக்கிற தலைவர்கள் கண்டிப்பா பார்ப்பாரு. ஆ அந்த மீட் பண்றதுனால வந்து கூட்டணியில சேர்ந்துட்டான்னு அர்த்தம் இல்ல. ஒரு மரியாதை நிமித்தமா பார்க்குறது. கூட்டணி யார் கூட இல்லன்னா அதுக்கப்புறம் தான் அந்த டாக்ஸ் ஆரம்பிக்கும்ன்றது. ஓகே. இப்போ அது டூ ஏர்லி. ஓகே. இப்ப வந்து ஓபிஎஸ்ஸும் அவர ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வேலைய பார்த்துட்டு இருக்காருன்னு நெனைக்கிறேன். ஐ ம். ஹோப் ம். சோ. அவரு ரொம்ப வருஷமா பொறுமையா வெயிட் பண்ணிட்டாரு. ஆமா. பிஜேபி கிட்ட ரொம்ப வெயிட் பண்ணிட்டு, இப்ப இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவர் யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. எனக்கு ஆப்ஷன் இருக்குது. டிஎம்கேவும் இருக்குது, டிவிகேவும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிஎம்கேவோட ஆப்ஷன் அவரே க்ளோஸ் பண்ணிட்டாரு. நான் போய் கூட்டணியில சேர மாட்டேன்னு. அப்பயும் டிவிகே ஆப்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ம். நீ மரியாதையா எனக்கு குடுக்க வேண்டிய மரியாதை நீ குடுக்கலன்னா, எனக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. டிவிகே சைடுல அவங்க சேர்த்துக்கணுமா, சேர்த்துக்க வேணான்றது விஜயன் எடுக்க வேண்டிய முடிவு. ஓகே. ஓகேங்களா? இல்ல என்ன பேசிக்கிறாங்க பரவலா? வேணான்னு பேசிக்கிறாங்க. ஓபிஎஸோட கூட்டணி வேணாம்னு தான் பேசிக்கிறாங்க. அதே சமயம் இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியை வந்து உள்ள எடுக்கிறது பத்தி ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை இருந்தது. அதுக்கான அழைப்பு விட்டது, வந்தது, போனது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருந்துச்சு. இது உங்க கொள்கைக்கு உள்ள அடங்குனது தான் இந்த கட்சியோடது. ஆனா பாமகவை உள்ள எடுக்கிறதுங்கிற ஒரு டாக் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல. இத அக்செப்ட் பண்ணாலே உங்க கொள்கைக்கு இல்ல ரொம்ப பாமக ஆப்போசிட்டா உள்ள இருக்கு. எடுக்கணும்ன்ற டாக்லாம் யாருமே எடுக்கல. ஆ. ஓகேங்களா? ஆ. அவங்க தொங்கல்ல இருக்கும்போது இதெல்லாம் வந்து அவங்க சைடு நான் மறுபடியும் சொல்றேன். இதுதான் அந்தந்த கட்சிங்க அவங்களோட அவங்களோட பேர வலிமை இன்கிரீஸ் பண்ணியதுக்காக இதெல்லாம் உருவாக்குறது. ஓகே. ஓகேங்களா? அன்புமணியா இருக்கட்டும், இல்ல மதிமுக பையன் அவர் பேரு துரை வைகோவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பிஜேபியோட பேசிக்கிறாங்கன்னு சொன்னா அது உண்மை. அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. ஓகே. இவங்க டிவிக்கு கூட பேசுறாங்கன்றதுக்கான எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஆ. இவங்களோட பொண்ணு அன்புமணி அவங்க பொண்ணு வந்து ஏதோ ஒரு ஆரம்பத்துல ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் 1 1/2 இயர்ஸ் பிஃபோர் நெனைக்கிறேன். ஏதோ ஒரு படம் ஆமா. விஷயத்துக்காக போய் பார்த்தாங்க ஆ. விஜயன். அதுக்கு அரசியல் முடிச்சு போறது. அதுக்கப்புறம்லாம் எந்த மீட்டும் இந்த மாரிலாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச எந்த மீட்டும் கிடையாது. ஓகே. இவங்க பேர வலிமை இன்கிரீஸ் பண்றது அதெல்லாம். ம். ஓகே. இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு. ஏன் விசிகே இவங்கலாம் கூட வந்து ஏன் வந்து அவங்க சீட் அதிகமா கேட்கணும்னு நெனைக்கிறாங்கன்னா, இதுதான் சான்ஸ் அவங்களுக்கு. ம். ம். சோ இன்னொரு ஆப்ஷன் பிஜேபியோட சேர்ந்த ஏடிஎம்கே கூட போ முடியாது. ஆமா. டிவிகே கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு ஒரு ஆப்ஷன காட்டி அவங்க பேர வலிமை இன்கிரீஸ் பண்ணிக்கிறாங்க. ம். அவ்வளவுதான். பாமக உள்ள வருதா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இல்ல பாமக உள்ள வந்ததுன்னா உங்களோட கொள்கையோட டைரக்டான ஆப்போசிட்டான விஷயம் தானே அது. இல்ல எப்படி எனக்கு நீங்க வந்து பிஜேபி see, வந்து நான் கொள்கை நான் எதிரின்னு சொல்றேன். சொல்றீங்கல்ல. நமக்கு என்னைக்குமே வந்து லைக் என்ன சொல்றது? ஒரு ஜாதி, மதம் இந்த 2த்துலயும் பிளவு பண்றவங்க எல்லாமே தள்ளி வைக்கணும்ன்றது நம்மளோட எண்ணம். அதுதான் வந்து அண்ணன் வந்து எப்பவுமே மேடையில ஏற்கனவே சொன்னது. அது ஸ்கூல் பசங்க மேடையிலேயே அதை சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு அது தேவை அப்படின்றதுதான். நீங்க கேக்குறீங்களா இன்னைக்கு வந்து இந்த ஏன் விஷயத்துக்கு குரல் கொடுங்க. அவர் ஆக்சுவலா அன்னைக்கே குரல் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க தள்ளி வச்சிருங்க அப்படின்ட்டு. அவர் அந்த ஸ்டாண்ட்ல தான் போயிட்டு இருக்காரு. இல்லைங்களா? அவங்க கூட்டணிக்கு வராங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. வந்தா நம்ம பேசுவோன்ற. இவங்களோட அரசியல் தேவைக்கு லாபத்துக்காக நம்ம பேசி அவங்களோட பேர வலிமையை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நமக்கு இப்ப வரைக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அப்பா டிஎம்கே கூடயும் பையன் பிஜேபியோட போகணும்னு பாக்குறாங்க. யாருமே வந்து டிவிகே பக்கம் வர்றதுக்கான வெளியே நியூஸ் கலப்புறாங்க. இல்ல பேசிட்டு இருக்காங்கல்ல உள்ள வந்து தொடர்ச்சியா இப்ப பேசிட்டு இருக்காங்க. இந்த சென்ஸ் ஸ்டாலின் அவர்களும் அன்புமணி அவர்களுமே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. ஏன் அப்ப திட்டிட்டு இருக்காரு? அதுதான் சொல்ல வரேன். பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. அப்படியே நம்ம பாமகக்குள்ள ஓவராலா வந்தோம் அப்படின்னா,
திமுகவுடைய பொட்டியை வாங்கிக்கிட்டு தான் அன்புமணி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் ஒன்று இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா திமுக எனக்கு ப்ரெஷர். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளவுக்கு முக்கியமான காரணம் பிஜேபி தான் நினைக்கிறேன். ஓ ஓகே. ஏன்னா வந்து பாமகவோட ஓட்டு டிஎம்கேக்கு போவாது, ம். பிஜேபிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். ஓகேங்களா? அவங்களுக்கு தான் இப்போ அந்த கட்சியை உடைச்சி டிஎம்கே அதை உடைக்கிறனால யாருக்கு இல்லை, டிஎம்கேக்கு லாபம் இருக்கும். இல்ல கூட்டணி ஏடிஎம்கே வந்து யார் இல்ல. யாரெல்லாம் கூட்டணிக்கு எடுக்குமோ அவங்கெல்லாம் வந்து சரி. நம்ம லாக் பண்ணுவோம். டிஎம்கே ஏடிஎம்கே ஸ்ட்ராட்டஜி வேற, டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி வேற. ம். ஓகேங்களா? டிஎம்கே வந்து அவங்களே வந்து நீ இங்க போய் சேருப்பான்னு சொல்லி அனுப்புவாங்க. ம். ம். அவங்க ஒருத்தவங்களை வீக்கெண்ட் பண்றதுக்காகவே போய் சேருப்பான்னு அனுப்புறது தான் டிஎம்கே ஸ்டைல். ம். ஓகேங்களா? ஏடிஎம்கே ஸ்டைல அது அம்மா அதுக்கப்புறம் லேட்டர் அதை பண்ணிருக்காங்க. 2016 எலெக்ஷன்ல அதான் பண்ணாங்க. ம். ம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி அப்பா யாருன்னா அவங்க தான். ம். அவங்க கிட்ட அவங்க செஞ்சதுதான் இவங்க திருப்பி செஞ்சாங்க. ஓகே. இவ அதாவது பாமக உடைக்கிறதுனால டிஎம்கேக்கு ஆக்சுவலா எந்த லாபமுமே கிடையாது. எந்த வகையில் நீங்க இப்போ பாமக உடைச்சிட்டா ஏடிஎம்கே கூட்டணி பிரியும்ல? அவங்க அது நெசசிட்டி கிடையாதுன்ற, அந்த ஓட்டு அவங்களுக்கு வராதுன்ற. ஓகே. சரி, அந்த ஓட்டர்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, ம். அந்த ஓட்டர்ஸ் வந்து பிஜேபி சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இருக்க இளைஞர்கள் பெண்கள் வந்து டிவிகே சைடு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ம். அது வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ம். ஆனா டிஎம்கேக்கு அது எந்த வகையில லாபம்ன்றதான் கேள்வி. இப்போ வந்து இங்க எதிரியே இல்லைன்றனால விசிகே வளர்ந்தாலும் ம். அதனால டிஎம்கேக்கு என்ன லாபம்? கூட்டணி கட்சி வளர்த்து வர்றதுக்காக அவங்க லாபம், சீட் அப்படி எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போக மாட்டாங்க. ஓகேங்களா? இது பிஜேபியோட பிளான் தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவங்களோட வேலையே அதுதான். ம். ஒரு இடத்துக்குள்ள வராங்கன்னா எதுவுமே இல்லாம ஜீரோல இருக்கிறவங்க எப்படி 18 ஆகுறாங்க. ஓகே. இப்படி எல்லாத்தையும் உடைச்சு அவங்களோட என்னெல்லாம் சேர்த்துக்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் அவங்க பலத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அது ஒரு மிருகம். அது மிருகம் வந்து அப்படிதான் அது. ஓகே. பாமகக்குள்ள நடக்கக்கூடிய உட்கட்சிங்க தாண்டி அப்பா, பாவங்க. ஆமா, அப்பா மகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளவு. என்ன, நான் இப்பயும் அதே ஸ்டாண்ட்லாம் இருக்கிறேன். ஆ. அவரு மன வருத்தத்துல இருந்தாலும் அப்பா, his brain is sound enough. ம். இன்னமும் சவுண்டா தான் இருக்கு. ம். டெசிஷன் அவருக்கு இந்த வருத்தம் இல்லைன்னா அவர் இன்னும் டெசிஷன் சவுண்டா இருக்குன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ம். தான் வளர்த்த கட்சி அதை வந்து அன்புமணிக்கிட்ட ஓப்பனா சொல்லியிருக்காரு. உனக்கு அப்படி வேணும்னா இன்னொரு கட்சி கூட திறந்த சொந்தமா கட்சி ஆரம்பிச்சுக்கோன்னு கூட ஓப்பனா சொல்லியிருக்காரு. ம். அப்படி எதுக்கு என்னோட தொண்டர்களை அழைச்சிட்டு போறீங்க? அப்படின்றது தான் பாயிண்ட். ஆ. இன்னைக்கு பணம் எல்லாத்துக்கும் நீட் இருக்குன்றதுனால வந்து இது பதவியில இருந்த ஒரு சில பேர் வந்து அன்புமணியோட இருக்கிறாங்கன்றதுனால நான் அன்னைக்கு ஒரு நாள் ஆர்காட் போயிருந்தேன். ம். அன்னைக்கு ஆர்காட்ல அந்த இது மாதிரி திருமுனி கூட்டம் மாதிரி மாநாடு அவங்க இது அவங்க பேர் என்ன வச்சிருக்காங்க நமக்கு தெரியும். ம். ம். அதுல அந்த பேனர் போஸ்டர்லாம் பார்த்தேன். எதுவுமே பழைய மூஞ்சி இல்ல. ஆ. ஆர்காட்லாம் வந்து ப்ராப்பரான ஆமா ஆமா ஆமா. பாமக இருக்கிற பில்ட். பழைய மூஞ்சி எதுவுமே இல்ல. ஆ. சின்ன பசங்க மூஞ்சி இருக்கு. ம். ம். ஓகேங்களா? சின்ன பசங்க, அதுவும் நிறைய பேர் மூஞ்சி இல்ல. 10 ஓகே. பசங்க 20 பசங்க மூஞ்சி எல்லாம் இருக்கும். பொதுவா அப்படிதான் அவங்க பேனர்லாம் இருக்கும். ம். ஒரு பையன் 2 பையன் தான். ஓகேங்களா? புரியுது. சோ கழுது தெரிஞ்சு கட்டெரும்பான கதை தான் இருக்குது ஆ. பையனுக்கே. ஓகே. ஆனாலும் வீம்புக்கு ஏன் அதை பண்ணணும்? இப்போ நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு போட்டி போடுறோம்னா அந்த அளவுக்கு ஒரு பணம் உள்ள இறங்கி இருக்கு. விளையாடி இருக்கு. விளையாடாமலாம் பணம் எல்லாம் அவங்க இந்த எலெக்ஷனுக்கு எனக்கு கொடுத்த அமௌண்ட் யாது அப்படிங்கிற மாதிரியா? இது வந்து நம்ம பிளண்டா பேசுறோம். ஆ. தேமுதிக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், மற்ற சில கட்சிகளை, ஏன் இவங்க கூட இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கூட இருக்கட்டும், ம். தேர்தலில் நிக்கிறாங்கன்னா அந்த தேர்தலில் போட்டி போடுறாங்கன்னா அதுக்கான செலவு டிஎம்கே கிட்ட இருந்து வரும். ம். அதுல நல்ல கம்யூனிஸ்ட் தான் செலவு பண்ணிட்டு மிச்சம் இவ்வளவு இருக்குப்பான்னு சொல்லி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ம். சரிங்களா? இந்த மாதிரி பெரிய கட்சிகள்லாம் இது பத்தாதுங்க, அது வந்து எலெக்ஷனுக்கார செலவு, அந்த தொகுதிக்கார செலவு எங்களுக்கு அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? அது நம்ம நேர்ல யாரும் பார்க்கல. யார் எவ்வளவு பெட்டி வாங்கினாங்க, அதுக்குள்ள எத்தனை கட்டு இருந்தது, இல்ல ஆனா 300 கோடின்னு இல்ல டைரக்டா பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆச்சா, நமக்கு அந்த உண்மையெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே. பட் இது பரவலா இருக்கு. எப்படி நமக்கு அது ப்ரூஃப் ஆகுது அப்படின்னா, இவங்களோட வெல்த் இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு ஓவரால் அந்த பார்ட்டியோட வெல்த் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றது. ஓகேங்களா? அதுக்கான சோர்ஸ் என்னன்றது அவங்க யாருமே ப்ரூஃபா காட்ட போறது இல்ல. சும்மா காட்டுவாங்க, இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து 2000 கொடுத்தாங்க, இந்த ஊர்ல இருந்து 20,000 கொடுத்தாங்க அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலா அந்த தண்ணி மாதிரி விரயம் பண்றாங்க இல்லையா, இந்த பேனருக்கு, போஸ்டருக்கு, இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வருது அப்படின்னு இருக்கு. புரியுது. இந்த மாதிரி செலவுகள்லாம் வந்து கேஷ் வாங்கி தான் பண்றாங்க. பட் இத்தனை நாளா வந்து அது ஃபேமிலியோட கட்டுப்பாட்டுல இருந்தது. இப்ப பையன் தனியா கண்ட்ரோல் எடுத்து தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு மூவ் ஆகிறார். அவர் ஃபேமிலிக்குன்னு செக்யூர் பண்ண பாக்குறாரு. ராமதாஸும் அப்படிதான் இருக்காரு. அவர் ஃபேமிலிக்கும் செக்யூர் பண்றாரு. இவரும் அன்புமணி அதே தான் பண்றாரு. ஆனா என்னன்னா அதுல வந்து இப்ப பழைய பீப்புள் எல்லாம் கட் ஆஃப் ஆகுறாங்க.
ஸோ தட் இஸ் டேஞ்சர்ஸ் ஃபார் த பார்ட்டி ஆல்சோ. அது ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுக்கு அன்புமணிக்கு உண்மையில நான் இப்பயும் அது உண்மையிலே அப்படி உங்களுக்கு தனியா பார்ட்டி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனியா பார்ட்டி ஃபார்ம் பண்ணுங்க. புரியுது. அவரோடத உடைக்காதீங்கன்றதான் point. அதுவும் இந்த போராட்டத்துல ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு திரும்ப 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 அந்த ஒரு விஷயத்த ஃபோர்ஸபிளா பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது டிஸ்ட்ரப்டிங் தாங்க ஜி. அது உண்மையிலே ஓட் பேங்க் உடையுது. இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு நமக்கு வர வேண்டிய பணம் வந்தா போதும்னு நினைச்சு சேராரா? இல்ல அவரோட இத ப்ரூஃப் பண்ணிக்க ட்ரை பண்றாரா? எவ்வளோ நடந்தாலும் சரிங்க. நான் மறுபடியும் சொல்றேன். எவ்வளவு தூரம் வெடிச்சாலும் சரி, மறுபடியும் அவர் கையில தான் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் ஐயா கையில தான் அது போய் சேரும். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் அந்த முடிவு எடுக்கணும். ஏன்னா அந்த பார்ட்டியை பேஸ்ல இருந்து வளர்த்தவர் அவர் தான். ஓகேங்களா? பதவி அதுக்கு ஜனநாயகமானது எல்லாருக்கும் ரவுண்டு போனா ஆமா ரவுண்டு வரணும்னு நானும் சொல்லுவேன். ஏற்கனவே அன்புமணி இருந்துட்டாரு. அவர் இல்ல லாஜிக்கலா பார்த்தா இப்ப அவர் ரிட்டையர் ஆகணும். ரிட்டையர் ஆகணும் இந்த சென்ஸ் கொடுக்கணும், திருப்பி கொடுத்துருக்கணும். 5 வருஷம். ஆனா இன்னைக்கு 3 வருஷம் முடிஞ்சிடுச்சு. மே மாசத்தோட முடிஞ்சிடுச்சு. ஆமா. மறுபடியும் இன்னைக்கு ஸ்பெஷல் அதாவது என்ன சொல்ற முன்கூட்டியே ஒரு இது கூட்டியிருக்காரு இல்லையா? அதுல பொதுக்குழு கூட்டத்துல வந்து மறுபடியும் ஒரு 1 இயர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்றதா அவங்களே ஒரு தீர்மானித்திருக்காங்க. ஓகே ஓகே. அது இல்லாம இந்த தீர்மானம் ஞாபகம் வருது. கட்சியை ஆரம்பிச்சது நானு, கட்சிக்கு உரிமையாளர் நான் போடுற தீர்மானம் மட்டுமே இங்க செல்லும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காருல்ல. கொஞ்சம் எக்ஸசிவா. ஓகேவா? அது வந்து ஒரு பொதுக்குழு எடுக்கிற தீர்மானம் செல்லும். ஓகேங்களா? அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கான உரிமை யாருக்கு இருக்குன்னு கேட்டா நிறுவனருக்கு. ஆமா, நிறுவனர்கிட்ட தான் இருக்கு. இவங்க சீட்டு காலியா வச்சா பத்தாது. அவருக்கு உண்மையில அவர் தான் அழைப்பை விட்டுருக்கணும். ஓகேங்களா? அது பாயிண்ட். இவங்க இது போய் கோர்ட்டுக்கு தான் போய் முடியும்னு தோணுது. கோர்ட்டுக்கோ இல்ல இசிலயோ போய் பஞ்சாயத்துல தான் போய் முடியும். இவர் பிரேக் போடுற மாதிரி தெரியல. அன்புமணி இஸ் நோ மூட் டு செட். இன்னும் 100 கோடி பெண்டிங்ல இருக்கு, அது வாங்குற வரைக்கும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கா. எவ்வளவுலாம் அமௌண்ட் வேல்யூ தெரியுது. ஓகேங்களா? பட் ஆனா பெரிய அளவுக்கு புழங்குதுன்னு தான் நானும் கேள்விப்பட்டேன். ஓகே ஓகே. அது இல்லாம சொந்த வீட்டுல ஒட்டு கேட்கறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் அப்பா பேசுறத ஒட்டு கேட்கறதா இருக்கட்டும். முன்னாடி நம்ம ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னவா பார்த்தோம் அப்படின்னா பாட்டில தூக்கி அடிச்சதுங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அதிர்ச்சியா பார்த்தோம். ஆனா இங்க ஒட்டு கேட்கறது ஒண்ணு இருக்கு, இது அன்புமணி தான் வச்சாரு அப்படின்னு ராமதாஸ் ஐயா முன்னாடி வந்து சொல்றாருன்னா அது எந்த அளவுக்கு கஷ்டமா. வேற யாருக்கு அந்த நீட் இருக்கு? அதாவது அந்த ஒட்டு கேட்க வச்சு அதை வச்சு வைஃபை ஹேக் பண்ணி வைஃபைல இருந்து மூலியமா அவங்களுக்கு நெட்வொர்க் எடுத்து பக்கெல்லாம் எடுத்து காமிக்கிறாரு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்ங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, நூதன திருட்டுன்றதை விட யார திருடுறோன்னு இருக்கு. புரியுது. வந்து இது எப்படி எந்த ஆங்கிள் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சா மக்களுக்கு அன்புமணி மேல என்ன மரியாதை இருக்கும்? அதுதான். ஏன்னா இப்ப ரீசெண்டா யாரோ ஒருத்தவங்க மாலை போட வந்தப்பயோ ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் நின்று வா 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 எதுக்கு வேற நின்னுக்கிற வா. ஆமா. இது அவர் டோன் ஆக்சுவலா அதுதான் மழையில ஏன்டா நின்னுக்கிற வந்து மாலை போட்டு போடான்னு சொன்னதான். ஆனா உரிமையா சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். அது எதற்கு அவ்வளவு பேர் மழையில நின்றுந்தாங்க அது வேற விஷயம். அதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் கூட்டு வந்தாங்க, மழையில நினைக்கிறதுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் நமக்கு தெரியல. மரியாதை செலுத்த யாராவது ஒத்ததான் வந்துக்கிறாங்க, வேற யாரும் வரல. வந்தவனே ஏன் போன மழையில நனைஞ்ச அந்த மாலை வந்து உதிர்ந்து போறதுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டா பெட்டர்ன்றதுனால கூப்பிட்டுருப்பாரு நான் பாக்குறேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் தான் வளர்த்து விட்டவரே அவருக்கு தலைமை பண்பு இல்லப்பா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க டெசிஷன்ஸ் அதான் சார் ப்ரூவ் பண்ணுது. அவங்க டெசிஷன்ஸ் ஆமா, லாஸ்ட் டிசிஷனே அதான் அது ப்ரூவ் பண்ணிடுச்சுல அந்த விஷயத்தை. டெசிஷன்ஸ் அப்படிதான் ப்ரூவ் பண்ணுது. இப்போ வரைக்கும் அந்த ஃபைட்டை வந்து நீங்க இந்த எந்த ஃபைட் இருக்கு, ஒரு பொலிட்டிஷியனா வந்து எந்த ஃபைட் எடுக்கணும் எந்த ஃபைட் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. சில ஃபைட்ஸ்லாம் ஜெயிக்க முடியாது. அந்த ஃபைட்ஸ்லாம் தொடாம இருக்குதான் புத்திசாலித்தனம். கண்டிப்பா. அதுவும் வந்து அப்பாவை எதிர்த்து ஃபைட்டா நீ வந்து வேற ஒரு பார்ட்டி எதிர்த்து ஃபைட் பண்றன்னா வேற. ஓகேங்களா? பையனா உனக்கு தான் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இருக்கிற வரைக்கும் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ பாத்துக்கூடான்னு சொல்லியாச்சு. ஆமா, அப்புறமும் அந்த ஒரு வீம்பு எதுக்கு? ஆமா, 1000 பயம் ஒரு பயம் இருக்கலாம். அப்பா எல்லாத்தையும் ஓவர் நைட்ல மாத்திடுவாரு, பயம் இருக்குல்ல, அப்போ அமைதியா இருக்க வேண்டியது தானே. ஆனா அவரு இன்னும் வெளில கட்சியை விட்டு நீக்கல இல்ல, அது புரிஞ்சுக்கல பாருங்க. அத இத்தனை பேரை வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணவர் எல்லாரையும் தூக்குனவரு இவரை தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? ஆமா ஆமா. அவருக்கு பிரச்சனைனா இதுக்கப்புறம் யாருக்கிட்ட பார்ட்டி கொடுத்துட்டு போறதுன்னு தெரியல. ஆமா, கொடுத்து ஏற்கனவே அப்படி நம்பி ஒருத்தன் நான் பண்றேன்னு வாங்கி போனவனும் இப்படி பண்ணினுக்கிறான். ஆமா, சரி நான் இருக்கிற வரைக்கும் எப்படியா நான் இல்லாதப்ப என்ன நடந்துட்டு போட்டோம், நான் இருக்கிற வரைக்குமா ஒழுங்கா இருந்துட்டு போட்டோன்றதுதான் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுது. ஒரே கட்சியோட கூட்டணி வச்சிருந்தா நமக்கு அந்த சாயம் வந்துடும்ட்டு டாக்டருக்கு தெரியும். அதனாலதான் பிஜேபி இந்த வாட்டி வேணா ஆப்போசிட் சைடு போகும்ட்டு. அவங்க டிவிகே கூட கூட்டணி பேசுறாங்களா இல்லையான்றதுலாம் அப்பாற்பட்ட விஷயம். அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? மேபி டாக்டர் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
அப்படி பண்ணாலுமே நீங்க சொல்லக்கூடிய ஆனா பிஜேபி மாதிரி ஆனா கொள்கை ஆனா ஆனா எதுவும் இருக்கு இருக்காது. இருக்கு. என்னோட நான் இது பர்சனல் தாட். ஆ. டாக்டரும் திருமாறனும் பேசிக்கிட்டு ஒண்ணா வந்தாங்கன்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி? அதாவது நடக்காத ஒரு விஷயத்த நீங்க அப்ப கேக்குறீங்க, நடந்தா நீங்க கேக்குற கேள்வி எப்படி இருக்கு? இல்ல இப்ப விசிகேவை நீங்க உள்ள எடுத்தா கூட உங்களுடைய கொள்கைக்கு அக்செப்டன்ஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க அப்படி பார்த்தா அப்படி கிடையாது, பாமகவை அப்படி எடுத்த உடனே கிடையாது, வராது அப்படி கிடையாது. அப்படி. இப்போ நம்ம ஏன் விசிகேவை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஓப்பன் ஆர்ம்ஸ் அப்படின்னா, அவங்க வந்து தாழ்த்தப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க ஒரு பட்டியலின சமூக நீதி பேசுறவங்க அவங்க முதல்ல. சமூக நீதி இல்லங்க, சமூக நீதி பேசுறாங்க. அவங்க யார் சைடு ஜென்ரலா சொல்றேன், யார் right. சைடு நிக்கிறாங்கன்னு இருக்கு. ஆமா. ஓகேங்களா? ஒரு ஆதிக்க ஜாதி சைடுல அவங்க என்னைக்குமே நின்றது கிடையாது. ஆமா. ஓகேங்களா? பட் பாமக ஆதிக்க ஜாதின்னு சொல்லி அவங்கள பெருமை பேசிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஆமா. ஓகேங்களா? பட் இவங்க 2 பேரும் ஒண்ணா டிராவல் பண்ணவங்க. ம். இவங்க எப்ப பிரேக் ஆயிட்டு ஆரம்பத்துல. ஓகேங்களா? அது எப்ப பிரேக் ஆயிட்டு வந்ததுன்னா அன்புமணியோட இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் தான் பிரேக் ஆயிட்டு வந்தது. ஆமா. அது யாரும் வெளியே பேச மாட்டாங்க. ஆ, ஆனா அன்புமணி அது அந்த டைம்ல தான் இந்த நிறைய ஆணவ கொலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா நடந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பிரேக் ஆயிட்டு வந்தாங்க. இவங்க 2 பேரும் திருப்பி சேர்த்துக்கு வாய்ப்பு இருந்தா அப்போ உள்ள எடுத்துக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது நான் சொல்றேன். ஆனா தனித்தனியா வந்தா விசிகே உள்ள எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட தாட் ப்ராசஸ் வேற. நான் அதெல்லாம் சொல்றேன், டாக்டர் கூட வேறன்ற டாக்டரோட தாட் ப்ராசஸ் வேற. ஆனா கட்சியோட சாயம்ங்கிறது ஒண்ணுதானே இருக்கு. ஆனா அவரோட டிராவலோட மெஜாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டாலும் அந்த சாயம் மாறாதுல்ல. அவர் இன்னைக்கு என்ன மனநிலையில இருக்காரு நான் பாக்குறேன். ஆனா அன்புமணியை ஏத்துக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்குமே அவர் கட்சியை காப்பாற்றணுங்கிற மனநிலையில இருக்காரு. அதர்வைஸ் அந்த சாயம் இருக்கதானே செய்யுது. ஆப்வியஸா. அப்படிங்கும்போது அது உங்க கொள்கைக்கு எதிராக எடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆளு இல்ல. ஆஃப் கோர்ஸ் சொல்றேன். தாவேகா உள்ள வந்து ஏத்துக்கலாமா வேணாமா நீங்க கேட்கும்போது நான் அன்புமணியை ஏத்துக்க மாட்டேன், டாக்டர் ஏத்துக்க தயாரு. மேபி ஓகே வந்தாருன்னா அவர் முதல்ல வர மாட்டாரு. ஏன்னா அவருக்கு டிஎம்கே பீடிங் போட்டுங்கிறதா நம்ம கேள்வி. ஏன்னா இப்ப கூட இவங்களாம் நேர்ல வந்து பாத்துட்டு போனாங்க இல்லையா, அவர்கிட்ட போன்ல பேசுனதா ஒரு டாக் இருக்கு. ஓகே. நீங்க இப்ப ஹைப்போதெட்டிக்கலா ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் அதுக்கு ஹைப்போதெட்டிக்கலா ஒரு பதில் சொல்றேன். அவ்வளவுதான். புரியுது பிரதர். கண்டிப்பா இது வந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு இஷ்யூ தான். புரியுது பிரதர். ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. நன்றி.